தெலுங்கு பேச பெண்கள் மீது அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்ட வழக்கில் அவர் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் குறித்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீதான பதியப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி இந்த முதல் தகவல் அறிக்கை என்பது பதியப்பட்டிருக்கிறது. எழும்பூர் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். தெலுங்கு சம்மேளனத்தின் சார்பில் அந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் பொதுச் செயலாளர் நந்தகோபால் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசியது பெரும் அச்சத்தையும் பயத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்த அவமானத்தை தாங்காமல் வெளியே செல்வதில் பெரும் அச்சம் இருப்பதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவித மன அழுத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவை மையமாக வைத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நடிகை கஸ்தூரி மீது மொத்தம் 5 பிரிவினின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்டுள்ள கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.